ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ அவரோட ஒரு கண்ணை ஏன் மூடியே வச்சிருக்காரு? அவருக்கு பார்வை தெரியாதா? ஜோகன் அவைக்கானாலும் பொருட்டோ இப்படியே தான் இருப்பாரான்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஆனால் பொருட்டோ அவரோட கண்ணை மூடி வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு. ஒருவேளை அந்த கண்ணை அவர் திறந்தா பல டெத்துங்கிறது நடக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்படி என்ன பவர்ஸ் இந்த ஜோகனுக்கு இருக்குங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல்ல இந்த ஜோகன் பற்றி பார்ப்போம். ஜோகன்னா பியூரைன்னு அர்த்தம். ஒரு சில ஒட்சுகீஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு யூனிக்கான டொஜிட்சு தான் இந்த ஜோகன். இது ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியுது, எல்லாருக்குமே தெரியலைன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு காரணம் இந்த ஐ இப்போ யாருக்குமே அவேக் ஆகிறது இல்லை. இது ரொம்ப ரொம்ப ரேரான டொஜுட்சுன்னு உராஷிக்கி சொல்லியிருப்பார். இந்த ஐ ஒரு ட்ரபிள்சம் ஐன்னு சொல்லியிருப்பார். உராஷிக்கியே இதை பார்த்து ஷாக் ஆகி இருக்காருன்னா இந்த ஐயோட பவர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் நம்ம மைண்டுக்கு வந்த எல்லா பவர்ஸையும் ஆல்ரெடி எல்லா டொஜுட்ஸ்லையும் கொடுத்துட்டாங்க. மேனிப்புலேஷன், ரியாலிட்டி ரீரைட்டிங், ஆம்னிபொட்டன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், டெலிபோர்ட்டேஷன், போர்ட்டல் ஓப்பனிங், ஃப்யூச்சர் சைட்னு எல்லாமே நிறைய டொஜுட்ஸில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஐ ரேரஸ்ட் அண்ட் பியூரஸ்ட்னு சொல்லும்போது இதுக்குன்னு யூனிக்காக என்ன பவர்ஸை இதுக்கு மேலே கொடுக்க முடியும்னு தெரியலை. ஆனால் என்னோட தேரிப்படி இந்த ஐக்கு எல்லா டொஜுட்ஸுவோட பவர்ஸும் இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் இந்த ஐ பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் யூனிக்கான பவர்ஸ்னு இதுக்கு எதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் கிஷிமோட்டோ அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கான சாமுரை 8 இன்ஸ்பயர் பண்ணி தான் பொருட்டோவை எழுதிக்கிட்டு இருக்காருங்கிற பட்சத்தில் அதில் யூஸ் பண்ண மாதிரியான விஷயத்த இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் ஒரு ஓவர் பவர்டான ஐயை காட்டியிருப்பாங்க. அதுக்கு எல்லா எபிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஜோகனுக்குமே எல்லா எபிலிட்டிஸும் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இந்த ஐக்குன்னு ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டியும் இருக்குது. அதை கடைசியாக சொல்கிறேன். சரி, இந்த ஜோகன் பொருட்டோக்கு எப்போ அவேக் ஆகும்னு பார்ப்போம். இந்த ஜோகனை அனிமேல ஷிஞ்சுட்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஷிஞ்சுட்சு ஒருத்தருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் அவேக் ஆகும்னு ப்ரீவியஸ் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இதுபடி பார்த்தா பொருட்டோ ஆல்ரெடி ஜோகனை அவேக் பண்ணி இருக்கணும். ஏன்னா பொருட்டோ இப்போ வர 2 தடவை நியர் டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜோகன் இப்போ வரைக்கும் அவேக் ஆகலை. ஒரு தடவை மொமோஷிக்கி ஹீல் பண்ணிட்டாரு, இன்னொரு தடவை லீஃப் மெடிக்கல் நிஞ்சாஸ் பொருட்டோவை ஹீல் பண்ணிட்டாங்க. இதில் மொமோஷிக்கி காமா கம்ப்ரஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி பொருட்டோவை காப்பாற்றினதுலேயே நிறைய மிஸ்ட்ரி இருக்குது. அதில் முதல் விஷயம், கோஜி மாதிரி மொமோவாலையும் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். அப்படி இந்த ஜோகன் அவேக் ஆகிறத பார்த்துட்டு தான் பொருட்டோக்கு இது நடக்கக்கூடாதுன்னு அவரோட காமா டேட்டாவை யூஸ் பண்ணாரான்னு தெரியலை. ஏன்னா மொமோஷிக்கி இப்படி பண்ணுற ஆளே கிடையாது. இப்போது மொமோஷிக்கியை பொருட்டோ ஜோகன் அவேக்கனிங்கை தடுக்கணும்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு காரணம் ஜோகனோட பவர்ஸால் மொமோஷிக்கியை பொருட்டோ கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதனால் கூட மொமோஷிக்கி பொருட்டோ ஜோகனை அடையக்கூடாதுன்னு நினைக்கலாம். அதெல்லாம் சரி, இதுக்கும் பொருட்டோ கண்ணை மூடி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். முதல்ல பொருட்டோக்கு இப்போது கண்ணு தெரியாதான்னு கேட்டால் ஆமாம், கவாக்கே பண்ண டேமேஜால் பொருட்டோ அவரோட விஷனை இழந்திருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் ஸ்கிப்க்கு முன்னாடி அவர் மூடின கண்ணை இன்னும் கூட திறக்கலை. இப்போ வரைக்கும் பொருட்டோ ஜோகனை அவேக் பண்ணலை. இதிலிருந்து பொருட்டோக்கு கண்ணு போயிடுச்சுன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் இது பெர்மனண்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பொருட்டோக்கு ஜோகன் வந்த உடனே அவரோட விஷுவல் நார்மல் ஆகிடும். அப்புறம் ஏன் கிளைமேக்ஸில் கூட அவர் கண்ணை மூடியே வச்சிருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஜோகனுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. அதில் ஒரு நேம் தான் கர்ஸ்ட் ஐ. இந்த ஐக்கு கர்ஸ்ட் ஐன்னு பேர் வைக்க என்ன காரணம்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஐயால் ஒருத்தரோட ஃப்யூச்சர் அண்ட் பாசிபிலிட்டிஸை பார்க்க முடியும்.
அதாவது இந்த ஐ நடக்க போகிற விஷயத்த சில நிமிஷத்துக்கு முன்னாடியோ, சில வாரத்துக்கு முன்னாடியோ, சில மாதத்துக்கு முன்னாடியோ காட்டிடும். இதால் ஒரு சுச்சுவேஷனோட பாசிபிலிட்டிஸையும் பார்க்க முடியும். ஒரு பர்சனோட ஃபேட்டையும் பார்க்க முடியும். இதை வச்சு பேட்டிலில் ஓப்பனிங் எல்லாத்தையும் பொருட்டோவால் பார்க்க முடியும். அந்த பேட்டிலையும் ஜெயிக்க முடியும். அப்போ இது பிளெஸிங் தானே, எப்படி கர்ஸ்டாக மாறும்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இந்த ஐயை பொருட்டோ ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக அவரால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபேட் ஃப்யூச்சர்னு எல்லாத்தையும் பார்க்க முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க எப்போ சாவாங்கன்னு முதற்கொண்டு பொருட்டோவால் பார்க்க முடியும். இதனால தான் பொருட்டோ ஜோகனை அவாய்ட் பண்ண அப்புறம் கூட இந்த ஐயை க்ளோஸ்டாக வச்சுருக்காரு. ஒருவேளை இவர் இந்த ஐயை ஓப்பன் பண்ணால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃபேட்டை இவர் பார்த்துருவார். அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க எப்போ சாவாங்கன்னு பொருட்டோக்கு தெரிஞ்சிடும். இதனால தான் இந்த ஐயை பொருட்டோ க்ளோஸ்டாக வச்சுருக்காரு. இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு சீனை பொருட்டோவில் வச்சுருக்காங்க. பொருட்டோ அண்ட் கவாக்கியோட ஃபைட் அப்போது முதல்ல பொருட்டோ இதுதான் பாசிபிள் அவுட்கம்மாக, இதை உன்னால் மாற்றிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கவாக்கி கிட்ட கேட்பாரு. அதுக்கு கவாக்கி, தட்ஸ் ரைட், திஸ் இஸ் த பாசிபிள் அவுட்கம், அதாவது என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லுவார். அப்புறம் ஷினோபியோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது கூட பொருட்டோ அவரோட ஐயை க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பார். ஆனால் கவாக்கியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பொருட்டோ முதல்ல அவரோட ஜோகனை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் தான் அண்ட் ஸ்டில் ஷினோபின்னு சொல்லுவார். இதுக்கு மீனிங் என்னென்னா, இன்னும் கூட கவாக்கி கொண்டு வர நினைக்கிற ஃப்யூச்சரை தடுக்க முடியும், விக்டரி தனக்கு தாங்கிறத குறிக்கிற விதமாக தான் அண்ட் ஸ்டில் ஷினோபின்னு பொருட்டோ சொல்லுவார். இது மூலயமா அவரோட ஐயை யூஸ் பண்ணி ஒரு பாசிபிலிட்டியை பொருட்டோ பார்த்துட்டாரு. ஸோ பொருட்டோ அவரோட ஐயை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இதுதான் ரீசனாக இருக்கும். ஆனால் இது வெறும் தியரி தான். ஃப்யூச்சரில் தான் இது உண்மையாக பொய்யான்னு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோக்கு இப்படி ஒரு எபிலிட்டி இருந்தால் எப்படி இருக்குங்கிற உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ 8 நிமிஷத்துக்கு வரலன்னா அங்கே கண்டிப்பாக நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை சேர்க்கறது வழக்கம். அந்த வகையில் இந்த வீடியோலையும் நீங்கள் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். அதில் மொதல் கொஷின், ஆம்னிகோக்கு கதை என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் ஆகலை. அந்த சீரீஸ்க்கு சப்போர்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு. ரொம்பவே கம்மியான வியூஸுங்கிறது தான் அந்த சீரீஸ்க்கு கிடைக்குது. இதனால் மெனக்கெட்டு அந்த சீரீஸை போட்டு வியூஸே இல்லாமல் போகுதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டதால தான் அதை ஹோல்டில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு எபிசோடை போடுறேன். அதுக்கு நல்ல சப்போர்ட் வந்தால் அதை கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா மறுபடியும் அதை ஹோல்டில் போட வேண்டியது தான். அடுத்து, மாதரா ரிட்டர்ன்ஸ் மாங்காக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொருட்டோ வாரங்கிறதால இப்போதைக்கு அதை போட முடியாது. பட் இந்த வாரமே மாதரா ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஒரு எபிசோட் வந்துடும். அடுத்து, ஒன் பீஸை ஏன் கவர் பண்ணுறதில்லன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆடியன்ஸ் நம்ம சேனலில் இருக்கீங்களான்னு தெரியல. வேணும்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு ஒன் பீஸ் கண்டென்ட் போடுறேன். அதுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்தா தொடர்ந்து ஒன் பீஸ் கண்டென்ட்டை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கேள்வியை வச்சு ஒரு 8 நிமிஷத்தை ஓட்டிட்டேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.